Welcome to YouTube Kitchen. Hi friends, YouTube Kitchen இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேசரி. கேசரி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சு அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. போய் எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் இப்போ 3 பாதாம் காஞ்ச திராட்சை எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 150 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். ரவையை நல்லா வறுக்கணும். கேசரியில் ரொம்ப முக்கியமே ரவை நல்லா வறுபடணும். அப்போ தான் கேசரி நல்லா வரும். அதனால் ரவையை நல்லா பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவை நல்லா வறுத்துருச்சு. இப்போது 150 கிராம் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் 150 கிராம் ரவைக்கு 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எனக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். இப்போது ஒரு கிளாஸ் 50 கிராம் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நம்ம பாலும் சேர்த்துருக்கனால 1.5 கப் தண்ணி 1/2 கப் பால், டோட்டலாக 2 கப் சேர்த்து ஒன்ஸ் அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஃபுட் கலர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 50 கிராம் அளவுக்கு கோவா, ஸ்வீட் பால் கோவா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக ஃப்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் அடுப்பு சிம்மிலே தான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சே தான் எல்லாமே பண்ணுறேன். நல்லா பொறுமையாக கிண்டணும். அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக கேசரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.